விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக விலகுவதற்கு சொன்ன காரணம் ஏற்கத்தக்கதா? மறைமுகமாக பாஜக வலுப்படுகிறதா? பாமக பகுதியில் பாஜக வளர்ச்சி அடைய நினைக்கிறதா அப்படின்ற கேள்வியை மக்களிடம் கேட்டிருந்தோம். அதனை வாய்ஸ் ஆஃப் பீப்புள் பகுதியில் பார்க்கலாம். தேர்தல் என்பது ஒரு அரசியல் போராட்டம் தானே ஒழிய வெற்றி தோல்வி என்பது இரண்டாவதான விஷயம். ஆனால் ஒரு தமிழ்நாட்டை பல முறை ஆண்ட ஒரு பெரிய கட்சி இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்வது அரசியல் வரலாற்றில் இது ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவை எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. திமுக போட்டியிடுகிறது, ஆளும் கட்சி வெற்றி பெறும், அவர்கள் பணம் வழங்குவார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் அவனுடைய நோக்கம் அதுவல்ல. பாரதிய ஜனதா கூட்டணி அங்கே போட்டியிடுகிறது. மறைமுகமாக அவர்களுக்கு ஆதரிப்பதாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். சொல்றதன் காரணமாக இவர்கள் ஒரு சப்பக்கட் செய்திருக்கிறார்கள். பிஜேபிக்கு ஆதரவாக தேமுதிகவும் அதிமுகவும் மறைமுகமாக ஒரு தேர்தலை சந்திக்க முயற்சி செய்து வருகிறார்கள். முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக அதிமுகவும் தேமுதிகவும் செயல்பட்டு வருகிறது. இப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க 49 தொகுதி அவங்க வந்தாங்க, இது 39 தொகுதி அவங்க வந்தாங்க. அதே மாதிரி இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க. அடுத்தது அவரும் வருவோம் அப்படிங்க. அது எல்லா இதுலையும் நடக்கிறதாங்க. பேச்சை மக்கள்கிட்ட தெளிவு பண்ணி நல்லது செஞ்சு இவங்க பணம் கொடுக்காம ஜனங்களுக்கு நாங்கள் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணுன்றதை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு பெரிய கட்சி போட்டியில் நாங்கள் கலந்துக்கலன்னு சொல்கிறது அந்த கட்சிக்கு ஒரு அவமானமாக தெரியுது. ஈரோடில் நின்றவர் ஏன் இங்கே விக்கிரவாண்டியில் வேணான்னு சொல்கிறாரு? ஈரோட்லேயும் அதே ஆளுங்கட்சி தானே இருந்தது, அதே பணம் தானே செலவு பண்ணாங்க. நீங்கள் அப்போ போட்டி போட்டிங்கல்ல, இப்போ ஏன் போட்டி போடலை? இதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் ஒரு உடன்படிக்கை. அங்கே அந்த மாதிரி மக்கள் கட்ஸான மக்கள். பெண்ணாகர இடைத்தேர்தல் கூட எடுத்துங்க. அம்மா இருக்கிறப்போ அம்மா என்ன பண்ணாங்க? 3வது இடத்துக்கு போச்சு. திருப்பி அதை ஜெயிச்சு வந்தாங்க. அம்மா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகினாங்க. பாஜக வளர்ச்சி, பாமக பாஜக இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேர் உழைப்பு தான் இதில் பாமக தொகுதியை பாஜக கைப்பற்ற நினைக்கிறாங்க, இல்லை அவங்க செல்வாக்கு அதிகரிக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்றதில்ல. இவங்க 2 பேருடைய கூட்டு முயற்சி, இவங்க 2 பேருடைய செல்வாக்கு தான் அந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிக்குது. இதில் யாரையும் ஒவ்வொருத்தையும் ஒப்பிட முடியாது. தென்னிந்தியாவில் வளர முடியாது. ஓட்டு வாங்கலாம். அவங்க என்ன 10% 12% ஓட்டு வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க முன்ன இந்த எம்பி எலெக்ஷனில். அது இருக்கிற தேவை தான் காட்டி பாமக அவங்க கூட கூட்டி நின்றனால தான் அம்மா ஓட்டு வாங்கிச்சு. தனித்து நின்று அம்மா ஓட்டு வாங்க முடியாது பிஜேபிலாம். அவர் என்ன காரணம் போட்டாலும் சேர்த்து தான், அண்ணாமலை இன்னும் எத்தனை பாத யாத்திரை வந்தாலும் சேர்த்து தான் பிஜேபியால் இங்கே நின்று ஜெயிக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.